Hello students, welcome to Hiba Max. நான் உங்களோட ஷபானாக்கா பேசுகிறேன். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸோட ஸ்டடி பிளான் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு டே 7 இல்லையா? இன்னைக்கு டே 7, டே 6 வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் முடிச்சிட்டேன் அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட் செஷனில் டே 1, டே 2 கம்ப்ளீட் பண்ணிட்டேன், டே 6 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்போது ஓகே நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க, இதை செய்யலான்ட்டு எனக்கு ஒரு தோணல் இருக்கும். சரிங்களா? அண்ட் நிறைய பேரண்ட்ஸ் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க, 1 by 1 அதுக்கு நான் ரிப்ளையும் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, உங்கள் பசங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இந்த கமெண்ட் செஷனில். அண்ட் ஹிபா மேக்ஸ் ஸ்டடி டைம் சேனலில் சயின்ஸோட டெய்லி ஸ்டடி பிளான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க கைண்ட்லி ஹிபா மேக்ஸ் ஸ்டடி டைம்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் சயின்ஸோட நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். தமிழில் அழகிட்ட வாய்ப்பாடு எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள், அந்த ஹெல்ப்பெல்லாம் இருக்கும். ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. சயின்ஸோட டெய்லி ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். ஹாஃப் இயர்லிக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஷின்ஸாக அதில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா சயின்ஸோட ஸ்டடி பிளானும் அதில் வந்துடும். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு சேனல் நீங்கள் பார்க்கல அப்படின்னாலுமே உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா நான் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். சரிங்களா? ஸோ நல்லபடியாக ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் நிறைய பேருக்கு இப்போது இது கொடுத்துட்டாங்க, தெரியும் இல்லையா? டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க, நிறைய பேருக்கு அது தெரியும். ஸோ டைம் டேபிளில் நிறைய நாள் லீவ் இருக்குது, அது ஒரு கவலையும் கூட. ஏன்னா நிறைய நாள் லீவ் இருந்தால் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க மாட்டோம். ஸோ அதுக்கான ஸ்டடி பிளானையுமே நான் அந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கிட்ட தரேன். சரிங்களா? அண்ட் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த சயின்ஸு மேக்ஸு இது ரெண்டுத்துலேயும் சென்டம் எய்ம் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 92 சென்டம் உங்களால் எய்ம் பண்ண முடியும். நான் சொல்கிற கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தால். அண்ட் அதை மட்டும் பார்க்காதீங்க, எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் பாருங்கள். எப்போவுமே ஒரு சேஃபர் சைட்லேயே இருந்துப்போம். சரிங்களா? இன்னைக்கு டே 7, டே 7ல் ஒரு முக்கியமான டாபிக் அல்ஜிப்ரா, எக்ஸசைஸ் 3.5 சிம்ப்ளிஃபை அப்படின்னு வரும். இந்த சிம்ப்ளிஃபைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுலேருந்து 2 மார்க்கும் வரும், 5 மார்க் வரும். இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷினில் ஃபஸ்ட்டு 1, தேர்ட் 1 2 மார்க், நிறைய வாட்டி கேட்ட 2 மார்க், ரிப்பீட்டடாக கேட்ட 2 மார்க். செகண்ட் கொஷின், அப்புறம் செகண்ட் 1ல் ஃபஸ்ட்டு செகண்ட், இது 5 மார்க்கு. தேர்ட் கொஷின் கம்ப்ளீட்டாக 5 மார்க். அடுத்தது ஃபோர்த் 1, ஃபோர்த் 1ம் ஃபிஃப்த் 1ம் 5 மார்க். சரிங்களா? ஸோ இன்றைக்கி எக்ஸசைஸ் 3.5ல் இருக்கிற எல்லா எக்ஸசைஸ் சம்ஸும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதுதான் டார்கெட். இப்போ நேற்றுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏபிஜிபி சம்மில் எல்லாமே நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. பட் நீங்கள் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷம் முன்னாடி இருக்க எல்லா கொஷின் பேப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸ்லேருந்து ஒரு சம்மும் ஒரு கொஷின் பேப்பரில் இருக்க மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், எந்த கொஷினையுமே நம்ம ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஒரு வாட்டி கேட்டிருந்தா கூட அதை ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. அண்ட் இன்னொரு வாட்டி எப்படி எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிறதுலாம் வந்தது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு எக்ஸசைஸ்ன்னு எடுத்தால் அது முக்கியம்னா அதில் இருக்கிறது எல்லாம், அதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் பார்த்துடுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும், நிறைய நேரம்லாம் எடுக்காது. நம்ம அதை சால்வ் பண்ணிடணும். நம்ம எப்படியாவது அதை ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிடணும். சரிங்களா? இப்போ அடுத்து டைம் இருந்துச்சுன்னா அடுத்து எக்ஸசைஸ் 3.6ல் இது எல்லாமே வரும். இந்த சிம்ப்ளிஃபை இதெல்லாமே 2 மார்க்ஸில் வந்துடும். முக்கியமாக என்ன வரும் அதை மட்டும் பார்க்கணுன்னா, 4th கொஷின், 5th கொஷின், 6, 7, 8 இல்லை இந்த பாரி நீட்ஸ் 4 hours இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இது என்னென்னா ஹாஃப் இயர்லிக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஆனுவலுக்கு அதுக்கு அடுத்தபட்சம் ஃபஸ்ட்டு ஹாஃப் இயர்லியில் கேட்டது பாரி சம்ஸ்லாம் ஒரு ஹாஃப் இயர்லியில் கேட்டிருக்காங்க. இனியா பாட் இது ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர், ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பரில் இருந்தது. 6th கொஷின் இருக்குது பாருங்கள், ப்ரூவ் தட். இது உள்ளதுலேயே ஈஸியான சம், ஆனால் அதை விட்டுட்டு வந்திருப்பாங்க. இது முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எல்லா ஆன்சர்ஸுமே உங்களுக்கு இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாம் எழுதி பாருங்கள். சரிங்களா? அண்ட் இது வரைக்கும் டே 6 வரைக்கும் ஃபாலோ பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் ஒரு விஷயம் நம்ம கண்டினியூஸாக செய்கிறோன்னா அது போர் அடிக்கும், கஷ்டமாக தெரியும். அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரோன்றதுல தான் சக்ஸஸ் இருக்குது. அதை நினச்சி நம்ம விட்டுட்டோன்னா போச்சு, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அதனால தான் ஒரு வீடியோலுமே நான் கொஞ்சம் டைம் எடுத்து அதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கேன், உங்களை பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன்.
எனக்குமே வந்து டெய்லி வீடியோஸ் பண்ண பசங்க சொல்லிக் கொடுக்கும்போது நமக்குமே கொஞ்சம் டயர்ட் ஆகும். ஆனால் நமக்கு என்ன தோணல் வரும்னா, சரி நம்மளால ஒரு பசங்க படிச்சுட்டாங்கன்னா அது வேற லெவல் ஹாப்பினஸ். அப்போது நீங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க, இந்த ஹாஃப் இயர்லியில் நீங்கள் போன எக்ஸாம் விட ஒரு 10 மார்க் கூட எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஹாப்பியாக இருக்கும். அதை எனக்கு சொன்னீங்கன்னா எனக்குமே ஹாப்பியாக இருக்கும். சரிங்களா? அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். இது வந்து மார்க் பேஸ் கிடையவே கிடையாது. நிறைய பேர் அதை தப்பாக நினச்சிக்கிறீங்க. நீங்கள் வந்து எங்களை மார்க் பேஸ் கொண்டு போகிறீங்க, கிடையவே கிடையாது. இது உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான். உங்களால் இதை எடுக்க முடியும்ன்ட்டு நீங்கள் நம்புறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், அவ்வளோதான். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹாப்பி. ஃபாலோ பண்ணலனாலும் நீங்கள் உங்களோட வழியில் போவீங்க, கொஞ்சம் லேட்டாக அச்சீவ் பண்ணுவீங்க. பட் தட்ஸ் ஓகே. இல்லை நான் இதை படிச்சிருவேன் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க வீடியோக்கு. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? டே 6 வரைக்கும் ஒர்க் முடிச்சுட்டு டே 7 ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெண்டிங் ஒர்க் வைக்காதீங்க. நிறைய பேர் இப்போ தான் ரெக்கார்ட் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க, அதை தான் எழுதிட்டுருக்கோன்னு சொல்கிறீங்க. ரிட்டன் ஒர்க் வரும், எப்போவுமே வரும். கிளாஸ் ஒர்க் வரும், அசைன்மெண்ட் வரும், எல்லாமே வரும். அதே மாதிரி நமக்கு இந்த மேக்ஸில் மார்க் வேணுன்றதும் கொஞ்சம் வேணும் இல்லையா? அதுவும் இம்பார்ட்டன்ஸ் தான் இல்லையா? ஸோ அதுக்காகவும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஒர்க்கை முடிங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செஷனில் கேளுங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக கேட்குறீங்க, அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுலேயும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஒரு சில விஷயம் வந்து ஃபுல்லாக வீடியோவில் சொல்ல முடியல, லென்த்தாக இருக்குது. அதனால் இப்போ டைரெக்டாக அங்கே கேட்குறவங்களுக்கு அதுலேயும் நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் அடுத்து என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நிறைய பேர் டெஸ்ட் எழுதாமல் வெறும் ப்ராக்டிஸ் மட்டும் செய்கிறீங்களாம். இந்த கம்ப்ளைண்ட் வரவே கூடாது, சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதை அப்படியே டெஸ்ட்டாக எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதி நீங்களாம் கரெக்ஷன் பண்ணி என்ன தப்பு இருக்கோ அதை ரெக்டிஃபை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து அந்த சம்ஸ்லாம் ஞாபகத்தில் இருக்கும். நேற்றுக்கு என் பசங்களே டியூஷனில் பண்ணாங்க, 11th பசங்க. ஆனால் டெரிவேட்டிவ்ஸ் பண்ணும்போது அது ஃபார்முலாஸ்லாம் படிக்காமல் சம்ஸ் போட்டாச்சு. டெரிவேட்டிவ்ஸ் கேட்குறது தெரியல, அப்புறம் எக்ஸாமில் போய் எப்படி எழுத முடியும்? கஷ்டம் இல்லையா? அதனால் ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா முதல்ல ஃபார்முலா, என்ன ஃபார்முலா வரும், என்னென்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது, எப்படி அந்த கொஷின்ஸை வந்து அட்டென்ட் பண்ணணும், எப்படி கால்குலேஷன் பண்ணணும். முக்கியமாக கால்குலேஷன், அதுவும் சாப்டர் 7ல் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் செய்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறீங்க, டேரெக்டாக ஆன்சர் எழுதிடுங்க. அப்படி செய்யாதீங்க. இப்போ மல்டிப்ளிகேஷன் செஞ்சு பார்த்து தப்பு வந்தால் கண்டுபிடிச்சிக்கலாம், எக்ஸாமில் பண்ணும்போது முடியாது, சரிங்களா? அண்ட் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, சாப்டர் 3 வந்து ஸ்கிப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பதில்னா, சாப்டர் 3 2ஆக பிரிக்கணும். ஒன்று வந்து மேட்ரிக்ஸு, இன்னொன்று மிச்சம் இருக்கிற எக்ஸசைசஸ். இப்போ மேட்ரிக்ஸ் வந்து ஈஸி, அதுலேருந்து ஒரு 5 மார்க் வரும், அட்டென்ட் பண்ணிடலாம். அது பேலன்ஸ் இருக்கிறதுல, மேட்ரிக்ஸ் இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிறதுல 2 5 மார்க் வரும். இந்த 2 5 மார்க் வந்து ஒரு சில எக்ஸசைசஸ் பார்த்தாலே நம்மளால் அட்டென்ட் பண்ணிட முடியும். ஸோ அதனால் 3rd சாப்டர் வந்து ஸ்கிப் பண்ணணுன்ட்டு நினைக்க வேண்டாம். ஏன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி படிச்சிங்கன்னா சாப்டர் 1லேருந்து 5க்குள்ளே உங்களால் 7 5 மார்க்கு அட்டென்ட் பண்ணிட முடியும். அது கம்பல்சரியோட, அதாவது கம்பல்சரி இல்லாமல் சொல்கிறேன். அப்போ 6 கொஷின் வேணும், ஒரு கம்பல்சரி. 6 கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ்லேயே அட்டென்ட் பண்ணிடணும். 6th சாப்டர் 7th சாப்டர் அதெல்லாம் போகாமல் இதிலே நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ண முடிஞ்சிடும், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா. அப்போ அதில் வந்து 3rd சாப்டர்லேருந்து 3 5 மார்க்கு. அப்போ இந்த 3 5 மார்க் அடிப்படும் பாருங்கள், சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், 3rd சாப்டர் வந்து ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். கஷ்டமாக இருக்குன்னா முதல்ல ஒரு எக்ஸசைஸ் பாருங்கள், அடுத்து ஒரு வேறு சப்ஜெக்ட், அடுத்து வேறு சாப்டர் பாருங்கள். உங்களுக்கு ஓகேவாக இருக்கும்போது மறுபடியும் அந்த 3rd சாப்டர் வந்து பாருங்கள். ஏன்னா ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குது, அதை மறுபடியும் படிக்கிறீங்க, ஆனாலும் கஷ்டமாக இருக்குன்னா அது மேலே ஒரு வெறுப்பு வரும், ஏன்டா இதை போட்டு படிச்சுட்ருக்கோன்னு. ஸோ அப்படி ஆகிட வேண்டாம், சரிங்களா? எது மேலேயும் நமக்கு வெறுப்பு வந்துட வேணாம், அதை வந்து நல்லபடியாகவே நம்ம படிக்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோவில் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. நாளைக்கு டே 8 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.